இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி ஈஸியான சென்டென்சஸ் தான். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீ அங்கே இருக்கிறாயா? அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸு, இப்போ ஒரு இடத்த சொல்லி நீ ஸ்கூலில் இருக்கிறியா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அப்போ அங்கே இருக்கிறாயா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அப்போ இது ப்ரெசண்ட். இந்த கொஷின் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ தேர்? Are you there? தேர்னா அங்கே, இருக்கிறாயா அப்படின்றது ப்ரெசண்ட், அதனால் ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீ அப்போ யூ. ஆர் யூ தேர் அப்படின்னு கொஷினாக மேக் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், நீ அங்கே இருந்தாயா? அதே தான், பட் இருந்தாயா அப்படின்னு பாஸ்டில் கேட்குறேன். இப்போது நம்ம ஒரு வெட்டிங்க்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், நீ அங்கே தான் இருந்தியா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இப்போ பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லி நீ அங்கே இருந்தியான்னு கேட்குறேன். அப்போ இருந்தாயா அப்படின்னா பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது எப்படி கேட்கலாம்? வேர் யூ தேர்னு கொஷின் கேட்கணும். அதே தான், அங்கே இருந்தாயானா வேர் யூஸ் பண்ணுறேன், நீ அங்கேனா தேர். ஓகே, ஸோ அப்போ வேர் யூ தேர் அப்படின்னு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அடுத்தது, நீ எங்கே இருந்தாய்? இப்போது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்போம், இவ்வளோ நேரம் நீ எங்கே தான் இருந்த அப்படின்னு கொஷினாக கேட்போம். ஸோ அப்போ எங்கேன்ற வேர்டு வர்றதுனால WH கொஷின் வேர் யூஸ் பண்ணணும். அப்போது எங்கே இருந்தாய், அப்போ இருந்தாய்னா பாஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ அதனால் வேர் யூ, வேர் யூ, நீ எங்கே இருந்தாய். அடுத்து, நான் அங்கே தான் இருந்தேன். இப்போது நான் சொன்னேன்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நீ அங்கே தான் இருந்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ இருந்தேன்னா பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது நான், அதாவது ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சென்டென்ஸில் என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். If you want to learn more, please follow my channel. See you in the next video.